மாணவன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பள்ளி வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதில் அது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிக்கலாம். கண்ணன், என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் வீரநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த 10ஆம் வகுப்பு மாணவன் சபரி கண்ணன் என்பவர் பள்ளி வளாகத்திலேயே விஷமறிந்து இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை, தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே தினம் மாணவனின் உறவினர்கள் மாணவனின் உடலுடன் வீரநல்லூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தைக்கு பின் அடக்கம் செய்தனர். இதற்கிடையில் நேற்று இரவு மர்ம நபர்களால் அந்த சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்ட 2 வேன்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் இந்த பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேர்த்து தற்போது சென்றுள்ளனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆய்வை மேற்கொண்ட நிலையில் அந்த பள்ளி நிர்வாகம் சார்பாக தற்போது வீரநல்லூர் போலீசில் ஒரு புகார் அளித்துள்ளனர். அதாவது இந்த வேன்களுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பாக வீரநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வீரநல்லூர் போலீசார் அந்த ஒரு கட்டிடத்தை சேதப்பட்டதன் நோக்கத்துடன் தீ அல்லது வெடிபொருட்களை பயன்படுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளிலும் அதாவது சொத்தை சேதப்படுத்தல் உட்பட என 2 பிரிவுகளின் கீழ் அந்த மர்ம நபர்கள் என குறிப்பிட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.